முருகப்பெருமானோட 6 படை வீடுகளிலேயே 3வதாக வைத்து போற்றப்படுவது நம்ம பழனிமலை முருகன் கோவில். இங்கதான் போகர் அப்படின்ற ஒரு மகா சித்தரால நவபாஷணம் கொண்டு உருவாக்கப்பட்ட முருகனோட சிலை இருக்கு. முருகன் சிலையை சென்று முடிக்க போகருக்கு 9 வருஷங்கள் ஆகியிருக்கு. இந்த ஆலயத்தோட சிறப்புகளை பார்க்கலாம் வாங்க. இத்தல முருகப்பெருமானுக்கு தினமும் 6 முறை அபிஷேக அலங்காரம் செய்யப்படும். இந்த நிகழ்வானது 5 முதல் 7 நிமிடங்களுக்குள் முடிந்துவிடும். ஒரு முறை அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் அதன் பிறகு அடுத்த அபிஷேகம் வரை முருகனுக்கு மாலை சாற்றுவதோ இல்ல பூக்களால் அர்ச்சனை செய்யறதோ நடைபெறாது. தண்டம் தாங்கி ஆண்டி கோலத்தில் இருக்கும் இத்தல இறைவனுக்கு தண்டாயுதபாணி என்று பெயர். இவருக்கு சந்தனம், திருநீரு, பஞ்சாமிர்தம், நல்லெண்ணெய் ஆகிய 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டுமே உபயோகிக்கப்படுகிறது. மார்கழி மாதத்தில் மட்டும் அபிஷேகத்தில் பன்னீரும் சேர்க்கப்படும். இந்த அபிஷேக பொருட்களில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை அனைத்தும் தண்டாயுதபாணியின் தலையில் வைத்து உடனடியாக அகற்றப்படும். அவரை முழுமையாக அபிஷேகிப்பது சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான். நவபாஷணத்தால் செய்யப்பட்ட முருகப்பெருமானின் சிலை மிகவும் சூடாக இருக்கும். எனவே இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடைபெறும் போது அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாகவே வழங்குகிறார்கள். தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் அணிவிக்கப்பட்ட ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோல், கை, விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாகவே இருக்கும். இது போகரின் கைவண்ணம் ஆகும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் உள்ளது. இந்த மரகதலிங்கத்தை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும். தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது. பழனியில் 2 மரகதலிங்கம் உள்ளது. ஒன்று முருகன் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேலும் உள்ளது. இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.